அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து அப்ப எனக்கு சென்னையில யாருமே எனக்கு பெருசா வந்து தெரியாது. ஐ டிட் நோ லைக் டெக்னீஷியன்ஸ் யாரு அப்படிங்கிற எதுவுமே வந்து தெரியாது. இந்த ப்ரொஃபைல்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க லைக் சோ அண்ட் சோ எடிட்டர், அசிஸ்டன்ட் எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் அவர் மெசேஜ் பண்ணுது. ஃபைட் ஆரம்பிக்கிறதே லாஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு சின்ன பயம் இருந்தது எனக்கு. லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் உயிரை கொடுத்து அடிப்பேன். ஆன் ஸ்கிரீன் எப்படி கம்பீரமா அப்படி நிற்பாரோ, ஆஃப் ஸ்கிரீன் வந்துட்டு இஸ் அ வெரி வெரி ஃபன் பர்சன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து எனக்கு ரொம்ப யங் ஏஜ்லேருந்தே எனக்கு அது ஒன்று இருக்கும். ஆக்டரா டைரக்டர் ப்ரொடியூசர் கான்வர்சேஷன் எடுத்து பெர்ஃபார்ம் பண்றது இருக்கு இல்லையா, ஹவு சேலஞ்சிங் இட் இஸ் ஃபார் யூ? ஒரு விஷயத்தை வந்துட்டு எப்படி சொல்ல தெரியாம வந்துட்டு. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ஸ்டடி கான்வர்சேஷன் ஒரு யங் அண்ட் யூத் கான்வர்சேஷன் சொல்றதை விட சென்சிபிள் கான்வர்சேஷனாக இருக்க போது. காரணம்னா ஒரு நல்ல டேலண்ட் இருக்காங்க, அந்த டேலண்ட்டை பார்த்து எல்லாருக்குமே ஆஸ்பைரிங்காக இவங்க சூப்பராக பண்ணுறாங்கன்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற 2 பேர் தான் இந்த கான்வர்சேஷன்ல இருக்கீங்க. 2 பேருக்குமே வணக்கம். பர்ஃபார்மன்ஸ் ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அந்த மீட்டரா இருக்கட்டும் இல்லை அதுக்கான உழைப்பா இருக்கட்டும் ரொம்ப சென்சிபிளா கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். கார்த்திக், உங்களை பார்த்து வியந்த நாட்கள் அதிகம். அதுவும் ஒரு இங்கே ஏஜ் டிஸ்கிரிமினேஷன்லாம் தாண்டி ஒரு சென்சிபிளாக ஒரு டெக்னிக்கலி சவுண்டட் கிரியேட்டராக உங்களை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் கமிங் டு த ஃபில்ம் பற்றி பேசணுன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதர்வா வந்து ஃபார் த ஃபில்ம் அவரோட படங்களில் அவருக்காக பேசினதை தாண்டி டேரக்டருக்காக பேசினதை இப்போ தான் பார்த்தேன். அண்ட் ரொம்ப சென்சிபிளாக பேசியிருந்தாரு ஆடியோ லான்ச்சில். அவ்வளோ பேசியே நான் இப்போ தான் பார்க்குறேன் அதர்வா. தட் இஸ் அது அந்த ப்ராடக்ட் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபில்மில் அதர்வா காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடியூசர்கிட்டே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டான சாய்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்ட்டு. ஸோ ஹவ் யூ பில்ட் த கேரக்டர், எஸ்பெஷலி காஸ்ட் பண்ணுறது தான் 50% ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு நம்ம எல்லா டேரக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதர்வாவுக்கு அந்த ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த டீமாக உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறப்போ சரி இதுக்கு வந்து யார் கரெக்டாக இருப்பான்னு பார்க்குறப்ப எனக்கு என்னன்னா இந்த வெற்றி வந்து ஆன் பேப்பர் இட் வாஸ் வெரி இன்டென்ஸ். அண்ட் நம்ம அதர்வா ப்ரோட அந்த ப்ரீவியஸ் அந்த ஒரு பாடி ஆஃப் ஒர்க் எல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து இட்ஸ் வெரி இன்டென்ஸ் பெர்ஃபார்மர். லைக் சிலர் வந்து தே ஹேவ் டு பி லைக் எக்ஸ்ட்ரீம்லி லவுட் டு ப்ரூவ் சர்டன் அந்த ஒரு எமோஷன்ஸ் ஆர் கன்வே அந்த ப்ரோக்ரஸ் எல்லாம். பட் ரிகார்டிங் ப்ரோ வந்து என்னன்னா இஸ் அந்த ஒரு லிமிட்டடான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவரோட எல்லா இதுலேயுமே வந்து இருக்கும் ஓவரால். ஸோ எங்களுக்கு வந்து சரி இந்த கேரக்டர் இவர் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் பிகாஸ் வி நோ தட் வி வில் நெயில் இட் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ லக்கிலி திங்ஸ் ஒர்க் அவுட் அண்ட் நாங்கள் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி கன்வே பண்ணுறப்போ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ கேம் ஆன் போர்ட். ஆஃப்டர் ஹி கேம் ஆன் போர்ட் ஒன்லி த ஃபில்ம் வந்து இட் வெண்ட் ஆன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா ப்ரொடியூசர்கிட்ட, சில பேருக்கு வந்து ஸ்பாட்டில் ஓகே இது ஒர்க் ஆகுது நான் நினச்சதுக்கு. ஏன்னா எனக்கு இந்த நீங்கள் ரைட்டப்பாக பேசின டைலாக்ஸ், ஸ்னீக் பீக்கில் காமிச்ச விஷயங்கள் எல்லாமே வாட் பர்சனலி கார்த்திக் கோ த்ரூ பண்ணாரோ அது எல்லாமே ஸ்க்ரீனில் கிளியராக ப்ரொஜெக்ட் பண்ண ஃபீல் இருந்தது. கார்த்திக்கோட ரெப்ளிக்காவா அவர் எப்படி ஹோல்ட் பண்ணியிருந்தார், அது உண்மையா? இல்லை சி இது சென்ஸ் திஸ் கேரக்டர் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் கேரக்டர்னால கண்டிப்பாக அதில் அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து இருக்கும். அதை நம்ம மறுக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் வந்து ஐ திங்க் ஒரு படம் இருக்குன்னா அது நம்ம படமாக பார்த்தோம்னா ஐ திங்க் வாட் எவர் த ஃபில்ம் இஸ் ட்ரைங் டு கம்யூனிகேட் அது இன்னும் ஆடியன்ஸ்க்கு பெட்டராக போய் சேரும். ஒரு கேரக்டர்ஸாகவும் படத்தாகவும் பார்த்தா வந்து ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். ஓகே. அண்ட் அதர்வா, உங்களோட ஃபிலிம் சாய்ஸஸ் எப்போவுமே யூஸ்வலாக வித்தியாசமான கதைகள் தான் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே கேரக்டர் ஓரியன்டாக இருக்கோ இல்லை கான்டென்ட் ஓரியன்டாக இருக்கா இல்லை அந்த படத்தில் நான் லீடாக எதையுமே இல்லாமல் படத்தில் ரொம்ப சின்சியராக ஒர்க் வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நிரங்கல் மூன்றில் நரேட்டிவ் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா அதர்வா இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும், நல்லா டைலாக் ஓரியன்டாக இருக்காது. ஸோ எல்லாமே பர்ஃபார்மன்ஸாக அந்த மாதிரி இருந்தது. இங்கே எடுத்தோடனே நரேஷனே நரேட்டிவ் டைப்பில் இருந்தது. அது நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னோட யூஸ்வல் டைப்பில் இருந்து இது வேறு அப்படின்ட்டு. அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அந்த நரேட்டிவ் ஸ்டைலில் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, இந்த படமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸான ஒரு கண்டென்ட் தான். நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசும்போது அதான் சொன்னேன், இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்கள், ட்ரெய்லரை பாருங்கள் என்ன மாதிரி படம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலோட தான் வந்து நீங்கள் படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் when it comes to the film வந்துட்டு எனக்கு கார்த்திக்கோட யுவங்கள் 16 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஸோ இவரோட ஒர்க் பண்ணணுங்கிறது இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். அது வந்துட்டு என்னைக்கான ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அமையும் போது வந்து ஒர்க் பண்ணோம். ஃபார்ச்சுனேட்லி இந்த நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லி ஒரு கதை எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்து வந்து படிக்கும்போது எனக்கு வந்து இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. இட் வாஸ் அ குட் ஃபிலிம், பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு பயம் இருந்தது, இது எப்படி புல் ஆஃப் பண்ண போகிறோம், இதுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. நாட் இன் அ சென்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டாக இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கிடையாது, என் கேரக்டராக நான் சொன்னேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. ஸோ நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன்,
ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷனாக இருக்கும்போது இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது நான் எப்படி டெசிஷன் எடுப்பேன்னா ஐ டாக் டு த டேரக்டர். ஸோ இந்த சுச்சுவேஷன் நான் கார்த்திகிட்ட பேசும்போது அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்து ஸோ ஹீ சீம் டு பி வெரி வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் அவர் சொன்ன விஷயம் எல்லாமே வந்துட்டு ப்ரெசன்டேஷனில் ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் ஐ திங்க் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படமாகவே வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் நடந்துட்டு இருக்கு அண்ட் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இட் ஆல் ஹேஸ் அ காமன் பாயிண்ட். ஸோ படம் ஆரம்பிக்கிறதே வந்துட்டு ஒரு சின்ன டயலாகோட ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்து நிறைய பேரை சந்திக்கிறோம், வி டோன்ட் ஈவன் லுக் அட் தெம், நம்ம பாட்டு நடந்து போயிடும். பட் அவங்க வந்துட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்ம வாழ்க்கையிலே ஒரு மேஜர் ரோலாக வந்து ப்ளே பண்ணுவாங்க. அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, என் வாழ்க்கையில நடந்திருக்காங்க. அண்ட் நிரங்கல் மூன்று அப்படிங்கிற ஒரு டைட்டிலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில். ஃபைன். அது எனக்கு அந்த கலர் கேட் பற்றி தான் பேசணும். யூஸ்வலாக மெட்டஃபரிக்கலாக ஒரு ஃபில்மு நிறைய ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டட் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே அவங்களோட ஸ்கிரிப்டில் கிரே ஷேடோ இருக்கட்டும் இல்லை என்ன ஷேடில் கொடுக்குறோங்கிறத ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. பட் படத்தோட டைட்டிலாகவே இந்த மெட்டஃபர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அது? இல்லை, இதோட எக்ஸாக்ட் ரீசன் வந்து நீங்கள் படம் பார்த்து முடிக்கிறப்போ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து படத்துலேயே இருக்கும். பட் ஐ திங்க் த என்டையர் ஃபில்ம் ஆஃப் நிரங்கல் மூன்று வந்து இட் இஸ் அன் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் த செல்ஃப். அவ்வளோதான். என்னன்னா இப்போ நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் இவங்க வந்து பிலாங் டு திஸ் கலர்னு. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது பேசக்கூடிய விஷயமே என்னன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த 3 கலர்ஸ் வந்து இருக்கு. ஓகே. யா, ஸோ வாட் வி ஐடென்டிஃபை வித் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அன் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் தட். அஃப்கோர்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆக போகுது. இந்த 3 ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி உங்களோட எனக்கு கனெக்ட் ஆச்சு. அனதர் ஒன் இஸ் இந்த கிரைம் த்ரில்லர், ஒரு பொண்ணு மிஸ் ஆகிற ஸ்டோரி. ஏன்னா நிறைய கதைகள் நம்ம நியூஸ் பேப்பர்லாம் நிறைய படிக்கிறோம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரியா இல்லை அது என்ன மாதிரியான பிளாட்ல இருக்கும்? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் திஸ் என்டையர் ஃபில்ம் வந்து ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் பர்சனல் கனெக்ட் வித். ஸோ அது வந்து யூ கேன் கால் இட் அஸ் லைக் பார்ட் ஃபிக்ஷன் பார்ட் இன்ஸ்பயர்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் தட் என்டையர். யா, ஹைப்பர் லிங்க் அது உங்களோட கிரியேட்டிவ்ல உங்களோட ஓன் கிரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ ப்ரொடியூசர் ஆல்சோ மென்ஷன் தட் இந்த கிரவுண்டில் அவர் இறங்கி விளையாடுவார் அப்படின்ட்டு. எகெயின் இந்த ஸ்டோரியை ஹைப்பர் லிங்க் ஜோனில் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். அண்ட் ப்ரெஸ் பார்த்துட்டு எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் எனக்கு மெயினாக பிடிச்சிருந்தது வந்து இந்த எடிட். ஏன்னா கலர் கிரேடிங் ரொம்ப நல்லா இருந்தது. போர்த்துலிக்கு அப்புறம் ஸ்ரீஜித் சாருக்கு இது ஒரு பெரிய நோட்டபிள் ஃபில்மாக இருக்கும். இந்த ஃபில்மே எடிட் பேஸ்டு ஃபில்ம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ட்ரெய்லர் பார்த்தப்போ. ஸ்டன்ட்ஸ் பற்றி பேசுகிறப்போ ரிவர்ஸ் ஃபைட் இருக்கு இல்லையா, நம்ம அதை பேசலாம். கார்த்திக்ஸ் எடிட் டேபிள் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். மை எடிட்டபிள் வந்து லக்கிலி ஐ ஹேவ் அ வெரி குட் எடிட்டர், லைக் இஸ் டெக்னிக்கலி சவுண்ட். அண்ட் ஸ்ரீஜித் சாருங்க அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அவர் தான் வந்து ஹஸ் பீன் எடிட்டிங் ஆல் மை ஃபிலிம்ஸ். அண்ட் அவர் அந்த இன்ட்ரோ மீட் பண்ணது என்னன்னா இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பிரேக் த்ரூ இன் டு த சிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம், சென்னை. ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து அப்போ எனக்கு சென்னையில் யாருமே எனக்கு பெருசாக வந்து தெரியாது. ஐ டிட் நோ லைக் டெக்னீஷியன்ஸ் யார் அப்படிங்கிற எதுவுமே வந்து தெரியாது. ஸோ பேக் தென் டியூரிங் த FP டேஸ் வந்து என்னன்னா யூஸ் டு லைக் மெசேஜ் ஆல் ஆஃப் தெம் ஆன் ஃபேஸ்புக்லலாம் வந்து இந்த ப்ரொஃபைலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லைக் ஸோ அண்ட் ஸோ எடிட்டர், அசிஸ்டன்ட் எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் அவர் மெசேஜ் பண்ணுது. ஸோ ஐ திங்க் ஃபார் த லாஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் தட் ஐ மேட் அதுக்கு வந்து அவர் DA வந்து பண்ணியிருந்தார். ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக. ஸோ தட் வாஸ் மை கைண்ட் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஜர் இங்கே வந்ததுக்கப்புறம். அண்ட் தென் அங்கேருந்து பில்ட் ஆனது மற்ற கான்டெக்ட்ஸ் தான். அண்ட் ரிகார்டிங் ஸ்ரீஜித் சாரங்ஸ் எடிட் பேட்டர்ன் வந்து இஸ் லைக் டெக்னிக்கலி வெரி சவுண்ட். அவரோட அந்த ஒரு ஃபிலிம் அந்த ஒரு நாலேஜும் சரி, அவரோட அந்த ஒரு ஸ்டைலே வந்து என்னன்னா இது நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து சரி நம்ம சில விஷயங்கள் எந்த விஷயங்கள் ரஷ்டாக வந்து சொல்லணுமோ அதை வந்து வி ஹேவ் டு லைக் மெயின்டைன் த சேம். இது எந்த விஷயங்கள் வில் ஹேவ் டு கைண்ட் ஆஃப் லெட் இட் அந்த ஒரு எடிட்லேயே வந்து அந்த சிலது வந்து லிங்கர் பண்ண விடுவார். ஸோ தட் அப்போ தான் அந்த இம்பாக்ட் வந்து போய் கம்யூனிகேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டெக்னிக்கலி இஸ் brilliant person to work with and very comfortable also, very chill. எனக்கு அவர் பேசும்போது இன்ட்ராக்ஷன் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இன்ட்ராக்ட் பண்ணப்போ சொன்னது என்னன்னா போர்த்துலியில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாரு. அந்த இடத்துல வந்து பிளாங்காக இருக்கும். அந்த டைம் ஸ்பேஸில் தான் நமக்கு அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த கியூரியாசிட்டி அந்த ப்ரெஷர் இருக்கும். சேம் சினாரியோ இங்கே ரிவர்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கும் அவருக்கும் என்ன கம்யூனிகேஷன் போச்சு அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அந்த ரிகார்டிங் தட் ரிவர்ஸ் இது வந்து ஆக்சுவலாக இட் வாஸ் நாட் ஆன் பேப்பர். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆன் பேப்பர் இது பண்ணது கிடையாது, ஆன் ஸ்பாட் வந்து பண்ண ஒரு இம்ப்ரவைசேஷன். எனக்கு என்னென்னா வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ திங்க் இட் வாஸ் அந்த ஒரு ஜிம்மி மானிட்டரில் வந்து அது ஒரு ரிவர்ஸில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பார்த்தோன்னே என்னென்னா டு கெட் இன் த கேரக்டர்ஸ் மைண்ட் செட் இது இன்னும் ஆடியன்ஸ் வந்து டக்குன்னு போய் வந்து கம்யூனிகேட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதுக்காக அந்த ஒரு சின்ன அந்த ஒரு ஃபைட்டோட ஜாமெட்ரி வந்து மாற்றி அங்கே கன்சீவ் ஆனது. கிரேட். எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது பெர்ஃபார்மராக? யூஸ்வலாக ஸ்டண்ட்டில் ரிவர்ஸ் அதர்வாவோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே தெரியும், ஒரு எந்த அளவுக்கு ஸ்டண்ட் பண்ணுவார் எல்லாமே. இந்த மெத்தட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸ்பாட் இம்ப்ரோவைசேஷன் வர அது எப்படி இருந்தது? ஹவ் டு யூ ஹேண்டில் தட் சிச்சுவேஷன்? நல்லா இருந்தது. பிகாஸ் நாங்கள் அங்கே ஷூட் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் சொல்கிறேன், சிங்கிள் டேக் தான் அது. ஸோ சிங்கிள் ஷார்ட்டாக தான் ஃபுல்லாக வரும். அரௌண்ட் ஒரு 1 minute இருக்கு, 1.5 minutes அது சிங்கிள் ஷார்ட்டாக பண்ணோம். அங்கே போயிட்டு வந்து மாஸ்டர் வந்து சொல்லி தராரு எப்படி எப்படி பண்ணுறோம். அண்ட் எனக்கு ஸ்டன்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இன் ஜென்ரல் வந்து ரொம்ப பிடிக்கும்.
பட் என்னன்னா இங்கே வந்துட்டு ஒரு சின்ன பேசேஜ் வே தான் அந்த நம்ம எடுக்கிற ஸ்டன்ஸ். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ ப்ராப்ஸ் வைக்க முடியுமோ வச்சுட்டு நம்ம ஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். பட் வில் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். இப்போ எப்படின்னா நீங்கள் ஸ்டண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லைங்களா, அது என்றைக்குமே ஸ்டண்ட் முடியும் போது இருக்காது. லாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 10-15 செகண்ட்ஸ் இருக்காது. பட் இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபைட் ஆரம்பிக்கிறதே லாஸ்ட் 15 செகண்ட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு சின்ன பயம் இருந்தது எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனர்ஜியை கன்சீவ் பண்ணிப்பேன். பட் நாட் தட் ஃபுல்லாக தரமாட்டேன்னு கிடையாது, பட் கன்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த முடிச்சுட்டு அந்த லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் உயிரை கொடுத்து அடிப்பேன், எவ்வளோ முடியுமோ வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அங்கே போயிட்டு மானிட்டரில் பார்க்கும்போது ரிவர்ஸ் பண்ணி பார்த்தவங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி. சம்வேர் நான் வந்து கார்த்திக் மேலே விட்டுட்டேன், நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது இஃப் இட் ஒர்க்ஸ் உங்களுக்கு தான் உங்கள் டிசிஷன் அப்படின்னு சொல்லி. பட் சம்வேர் ஐ திங்க் அதுவே வந்துட்டு ஒரு நியூ இதுவாக இருந்தது எனக்கு. வந்துட்டு படம் போய் பார்க்கும்போது அந்த ஸ்டன்ஸ் ரிவர்ஸில் போகும்போது நானே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், இன்னும் இது வேற மாதிரி இருக்கு நம்ம ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ எம் வெயிட்டிங் டு சி வாட் தி ஆடியன்ஸ் ஹேவ் டு சி. எனக்கு ஜிகர்தண்டாவில் பார்ட் 1ல டைரக்டர் ப்ரொடியூசர் அந்த கம்யூனிகேஷனை வந்து நம்ம ஃபிலிமில் பார்த்துருப்போம். பட் அது ஒரு ஆர்கானிக்காக ஒரு பேசிக் லெவலில் இருந்திருக்கும். பட் இங்கே வந்து ரியாலிட்டிக்குள்ளே நிறைய மேட்ச் ஆகிற விஷயங்கள்லாம் இருந்தது. அஸ் அன் ஆக்டராக டைரக்டர் ப்ரொடியூசர் கான்வர்சேஷன் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஹவு சேலஞ்சிங் இட் இஸ் ஃபார் யூ? ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணிட்டு பேசுறதாகட்டும் கிடையாது, ரொம்ப பார்ஸாக சொல்லுவாங்க இல்லையா, தம்பி நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாம் ஓகே ஆனால் இப்போ வேணாம்ப்பா, தட் கம்யூனிகேஷன் அது உங்களுக்கு எப்படி இருந்தது அதை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு? See, even when you make films as an actor, see the emotion is pretty much the same. சூழ்நிலை வந்துட்டு வேறையா இருக்கலாமே தவிர emotion is pretty much the same இல்லைங்களா. சென்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷனாக இருக்கலாம், ஒரு விஷயத்த வந்துட்டு எப்படி சொல்ல தெரியாமல் வந்துட்டு பீட்டிங் அரவுண்ட் தி புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அது பண்ணும்போது சம்வேர் இட் ஃபெல்ட் வெரி இன்னைக்கு சினிமாவில் வந்துட்டு வாட் வி ஹியர் ஆர் வாட் வி சி அது வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்த மாதிரி எனக்கு கொண்டு இருந்தது. ஸோ தட் வாஸ் நைஸ் அது பண்ணும்போது. அபவுட் த ஃபிலிம்ஸ் பற்றி பேசுகிறப்போ நிறைய ரெஃபரன்சஸ் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, கார்த்திகோட இந்த ஃபிலிமில் இருக்க ஒரு குவாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஹவ் யூ மோல்ட் யுவர் செல்ஃப் அஸ் அ கிரியேட்டர்? ஏன்னா அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே கரியரில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்த ஒரு பர்சனாலிட்டிஸ் அட் த யங் ஏஜ். அது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இனிஷியலாகவே அவங்க எல்லாருக்கும் சக்ஸஸாக போயிருந்ததுன்னா யூ டோன்ட் நோ வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றது. இந்த கேள்விக்கு ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணுங்க. ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் செல்ஃப் வித் த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர், தட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், லோ அண்ட் ஹை மொமெண்ட், இது ரெண்டு பேருமே சொல்லுங்க. இது ஹேண்ட்லிங் வித் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னா வந்து ஒன் திங் இஸ் தட் இட் இஸ் இன்எவிட்டபிள். ஏன்னா அது வந்து நம்ம யாருமே வந்து விருப்பப்பட்டு போய் ஒரு ஃபெயிலியர் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். பட் வென் லைஃப் த்ரோஸ் சச் சேலஞ்ச் அட் யூ வந்து ஐ திங்க் வாட் வி கேன் லேர்ன் அவுட் ஆஃப் இட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஐ திங்க் யூசிங் தட் டு பிகம் அ பெட்டர் அண்ட் வைசர் பர்சன், ஐ திங்க் தட் இஸ் த வே ஃபார்வர்ட். நம்ம என்னென்ன வந்து இஃப் யூ கைண்ட் ஆஃப் லிங்கர் டூ மச் ஆன் ஓகே வை ஆல் திஸ் திங்ஸ் ஹேப்பன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின்லேயே நம்ம ரொம்ப நம்மளை வந்து பாதர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வி won't மூவ் ஃபார்வர்ட். ஸோ நான் அதை வந்து அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் சக்ஸஸ் ஆகட்டும் ஃபெயிலியர் ஆகட்டும், நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயம் கிடைக்கிறப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ த சேம் ஹேப்பன் டு மீ வித் துருவங்கள் 16. And துருவங்கள் 16 happened, and when that success when it came, like none of us knew like okay what to do with it. ஏன்னா யாருமே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. So when the coin when it kind of flipped and when the bad experiences also came, that was also in a way when I agree with you whatever you said, இந்த மாதிரி யங் ஏஜ்லேயே வந்து கிடச்சிச்சு அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து எனக்கு ரொம்ப யங் ஏஜ்லேருந்தே எனக்கு அது ஒன்று இருக்கும். லைக் சரி இப்போ வாட் எவர் வி டூ வந்து அது நம்ம ஆடியன்ஸ் போய் கனெக்ட் ஆகாட்டி இல்லைனா அந்த ஒரு ஃபெயிலியருங்கிற அந்த ஒரு இது வந்துச்சுன்னா அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோங்கிற அந்த ஒரு பயம் வந்து இருந்துச்சு. பட் luckily that so like since அந்த ஒரு யங் இதுலேயே வந்து வந்தனால I think that fear is not there anymore. Now I feel like that's actually liberating. No, நம்ம வந்து we can go out and do whatever we want, the kind of films that we want. நீங்க நரேட் பண்ண வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. காயின் இட் ஹாஸ் போத் சைட்ஸ். நைஸ். அந்த ஒரு வார்த்தை போதும். கிரேட். ஃபார் யூ அதர்வா தட் சேம் சிச்சுவேஷன்ஸ். See, நம்ம வந்துட்டு வாட் ஹவ் கம் டு an understanding is ப்ராசஸ் தான் நம்ம கையில் இருக்குது, ரிசல்ட் வந்து நம்ம கையில் கிடையவே கிடையாது. நம்ம அந்த ப்ராசஸை எவ்ரிடே நம்பி அதை வந்துட்டு 100% நம்ம கொடுக்குறோமாங்கிறது மட்டும்தான் நம்ம கையில், ஐ மீன் நம்மளால் பண்ண முடியும், அவ்வளோதான். சம்டைம்ஸ் இட் வில் கனெக்ட், சம்டைம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காதது நடக்கலாம், சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக போகலாம். ஸோ ரிசல்ட்டுங்கிறது வந்துட்டு வி கான்ட் கான்சன்ட்ரேட் டூ மச் அப்பான் இட். ஸோ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கோ அதில் வந்துட்டு இது பண்ணி பாஸ்ட்டில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு ப்ரெசென்ட்டை நம்ம வந்து நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஃபியூச்சர் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். அது ஒன்று தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும்.
கிரேட், ஒரு கிளியர் விஷனோட இருக்கீங்க, நைஸ், அது நல்லா இருக்கு பார்க்குறப்போ. அண்ட் டிஓபி பற்றி பேசியானோம், இதே ப்ரொடக்ஷனில் 2 படம் பண்ணிட்டாரு. அண்ட் மியூசிக் டைரக்டர் பற்றியும் பேசியானோம், ஜெக்ஸ் விஜய். இவங்க எல்லாருமே குவாலிட்டியான ஒர்க் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் ஒரு யங் டீமாக அசோசியேட் ஆகிறப்போ தட் கொலாபரேஷன், ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கும் இல்லையா, எஸ்பெஷலி நிரங்கல் மூன்றுக்கு என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் போச்சு, இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அதை எக்ஸிக்யூட் பண்ண ப்ராசஸ் அது எப்படி இருந்தது? ரிகார்டிங் த டெக்னீஷியன்ஸ், இதோட டிஓபி டிஜோடாமி வந்து ஆக்சுவலாக துருவங்கள் 14 அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் டீமாக அசம்பிள் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ திங்க் வி கன்ஃபார்ம் ஹிம் லைக் ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் பிஃபோர் இந்த ஷூட் தான் வந்து இது பண்ணோம். ஸோ பேக் தென் வந்து ஹி டென்ட் ஹேவ் லைக் எனி அந்த ஒரு மேஜர் ஒரு ஷோ ரீல் மாதிரியோ இல்லை ஒரு படம் முடிச்சு ஐ திங்க் ஹி வாஸ் நாட் இன் தட் ஸ்டேஜ். பட் சின்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி லைக் ஒர்க் வித் ஹிம் ஆன் அ செட், ஐ நோ த கைண்ட் ஆஃப் சென்சிபிலிட்டிஸ் தட் ஹி கம்ஸ் வித். So that is how Tijo வந்து we got him on board, and with Jakes வந்து he was the first option for this film. ஏன்னா பிகாஸ் ஐ நியூ த ஃப்ளேவர் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் எந்த மாதிரி சவுண்ட் ட்ராக்ஸ் வந்து இந்த படத்துக்கு டிமாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அது வந்து ஜேக்ஸோட அந்த ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி, அது அவரோட ஒரு ஸ்ட்ராங் ஜோன். ஸோ தட்ஸ் வை கலர் கிரேடிங் குணா டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. டிஏ வந்து ஸ்ரீஜித்தோட ஒர்க் பற்றி நம்ம பேசணும். அண்ட் இது என்ன மாதிரியான கலர்ஃபுல்லான ஃபில்மாக ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, இது வந்து கலர்ஃபுல்லுங்கிறத தாண்டி வந்து அதில் ஒரு கிரிட்டி அண்டர் டோன் வந்து ஓவரால் இருந்துகிட்டே வந்து இருக்கும். ஸோ தட் வாஸ் அ டிசிஷன் தட் போத் மீ அண்ட் ஸ்ரீஜ் தான் வந்து விட்டுக். என்னன்னா சின்ஸ் இது ஒரு ஒன் நைட்டில் நடக்கக்கூடிய ஸ்டோரி அப்படிங்கிறதுக்காக தட் டென்ஷன், அந்த ஒரு அண்டர்லைன் டென்ஷன் வந்து நம்ம கலர்ஸ் மூலமாகவே நம்ம நல்லா கம்யூனிகேட் வந்து பண்ண முடியும். அண்ட் தெர் ஆர் சர்டன் சீக்வன்சஸ் வேர் வி வெண்ட் லைக் ஆல் அவுட். ஓகே, லைக் வித்வுட் லைக் ஹோல்டிங் ஆன் டு எனி பர்டிகுலர் அந்த ஒரு கலர் பேலட் அந்த இது எல்லாமே வந்து இல்லாமல் வி ஜஸ்ட் வெண்ட் லைக் ஆல் அவுட். அந்த மாதிரி சீக்வன்சஸும் இருக்கு படத்தில். அண்ட் அதர்வாவோட ஃபில்ம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரியான, இப்போ ரீசெண்டாக பண்ண சீரீஸாக இருக்கட்டும், ஸோ சம்வாட் ஒரு யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் தேடி போயிட்டே இருக்கிறீங்க. அண்ட் என்னன்னா ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ஒரு பெரிய சக்ஸஸ், ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இவர் கிடைச்சா நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுற ஒரு குட் புக்கில் இருக்கிற ஒரு ஆக்டர் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே. இந்த நெகட்டிவ் பெர்ஃபார்மராக நெகட்டிவாகலாம் அவருக்கு, ஐ மீன் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக சொல்கிறேன். அதர்வா படம்னா நல்லா இருக்கும், அந்த பையன் ஜெயிக்கணும்ப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. தட்ஸ் வாட் த இமேஜ். அஃப்கோர்ஸ் அப்பார்ட் இருந்து வந்திருந்தாலும் இங்கே இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ ஹேவ் டு புஷ் மோர் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஃபீல் எனக்கு அது வந்திருக்கா. ஒரு ஒரு 10 வருஷமா நம்ம படம் பண்ணுறோம், இல்லை நம்ம இன்னும் அடுத்த ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ஐடியாலஜி வருமானு கேட்குறேன் ஒரு அசின் பர்சன். இன்னும் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. anyone who's mildly ambitious is also have இல்லைங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் இது மாதிரி பண்ணோம் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்துட்டு என்றைக்குமே இருக்கும் அந்த இது. பட் சி லைக் ஐ செட், நம்ம வந்து ப்ராசஸை நம்பி போயிடலாம், பட் சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ வாட் எவர் இட் இஸ் வந்துட்டு இவென்ச்சுவலி ஒரு ப்ராடக்டை நம்ம நம்பிட்டு 100% நம்ம கொடுத்துட்டு டெடிக்கேட்டடாக போயிட்டோம்னா ஐ பிலீவ் தட் 100% ஒர்க் ஆகும். அண்ட் ஃபிலிம் மேக்கிங் இஸ் நாட் அ ஒன் மேன்ஸ் கேம், இட்ஸ் அ டீம். எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு விஷனுக்காக வந்து போராடுறது அண்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு ஃபிலிம், ஒரு ஃபிலிமாக அது வந்து அமையும். ஸோ இன் தட் வே ஐ ஃபீல் தட் ஐம் கிளாட் வித் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் ஆர் கமிங் அவுட் அண்ட் ஆல்சோ the things that are in pipeline வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ ரைட் நவ் ஐம் ரைடிங் ஆஃப் தட் எக்ஸைட்மெண்ட். சரத் சார் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டரோட காம்பினேஷன் சீன்ஸ், அந்த எலிவேஷன் பற்றி சொல்லுங்கள். அந்த ஸ்பாட் அப்சர்வேஷன் எப்படி இருந்தது? ஒரே ஒரு நாள் தான் இருந்தது எனக்கும் ஷரத் சாருக்கும். அது ஒரே ஒரு சீன் தான் இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் வந்து எனக்கும் அவருக்கு ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பட் மற்றபடி ரஹ்மான் சாரோட எந்த காம்பினேஷனும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரஹ்மான் சாரை பார்த்ததே அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. எப்படி இருக்குன்னா சினிமா ஆக்டர் நாங்களே இப்போதான் பார்க்குறோன்ற மாதிரி சினிமா ஆக்டர் வந்து சொல்கிறது இல்லை. பட் அஃப்கோர்ஸ் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் எவ்ரி திங். பட் ஷரத் சாரோட நடிக்கும் போது வந்துட்டு அவர் ஆன் ஸ்க்ரீன் எப்படி கம்பீரமாக அப்படி நிற்பாரோ, ஆஃப் ஸ்க்ரீன் வந்துட்டு இஸ் அ வெரி வெரி ஃபன் பர்சன். அவர் வந்துட்டு a lot to say, a lot of stories அவருக்கு நடந்தது, a lot of experiences இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ நமக்கு ஷூட் இல்லைன்னா உட்காந்துட்டு ஒரு சேரை போட்டு ஷரத் சார் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் சொல்கிற கதையை வந்து நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இட் வாஸ் நைஸ் தட் வே. இப்போ கேரோன்லாம் போகிறதே இல்லை, உட்காந்து கதை பேசி நிறைய அப்சர்வேஷன் அந்த மாதிரி போகுது. ஐ டோன்ட் திங்க் அங்கே வந்து அந்த பர்பஸே இல்லைன்னு நினைக்கிறேன். இவரு போகிற ஸ்பீடுக்கெல்லாம் அங்கே டைமே கிடையாது. இங்கே ட்ரெஸ் மாற்று இவரும் நம்ம கேமராமேனும் வந்துட்டு சிங்க்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் முடிகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் ரெடியாக இருக்கும். ஸோ அண்ட் அது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இல்லை. அங்கே போயிட்டு என்ன தனியாக உட்கார்றதுக்கு எல்லாருமே வந்துட்டு ஆல் சிட்டிங் ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கும்போது இட் வாஸ் நைஸ், ஃபன்னாக இருந்தது. சரத் சார் வந்து
அப்கமிங் கிரியேட்டர் உங்கள்ட்ட விஷயம் இருக்குன்னா கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுவார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, போர்த்தொழில் டேரக்டர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மன்றத்துக்கு அப்புறம் இவர் சாங்ஸுங்கிற ஒரு டேர்ம் சொல்லி கூப்பிட்ற ஒரு டேரக்டர் வந்து எனக்கு அப்பவே தெரிஞ்சு இந்த பையங்களை வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. சம்வாட் போர்த்தொழில் ரிலீஸ் ஆச்சு, பெரிய ஹிட் ஆச்சு. அண்ட் உங்களையும் அவர் கண்டிப்பாக அந்த பாயிண்ட் ஆஃப்ல ஒன்று சொல்லியிருப்பாரு. படம் முடிச்சுட்டு சரத் சார் என்ன உங்கள்கிட்ட சொன்னார்? வாட்ஸ் த ஃபீட்பேக் ஹி கேவ் டு யூ? இல்லை, படம் பார்த்துட்டு ஷரத் சார் வாஸ் வெரி எக்ஸைட்டட். He was very happy with தி ஃபைனல் அவுட்புட் அண்ட் he said எனக்கு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே தெரியல வந்து கார்த்திக். இட் வாஸ் த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் ஹிட்டிங், இட்ஸ் வெரி மூவிங் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ he's very excited with the way the film has come out. Okay, it's your film, your audience going to watch you, especially நான் சொன்ன இந்த ஜென்சி ஆல்ஃபா எல்லாருமே வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபில்ம். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தமிழ் ஃபில்ம் பார்க்குறது டெக்னிக்கலி அப்படிங்கிறப்போ அது ஈவன் மை செல்ஃப் ஆல்சோ எக்ஸைட்டட் டு see the film and பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆல்ரெடி ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. வாட் டு வாண்ட் கன்வே டு யுவர் ஃபேன்ஸ்? இந்த ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி பி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இருக்கும். அது லெட் இட் பி த ஃபில்ம் லாங்குவேஜ் அண்ட் யூனோ அதோட டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக புதுசாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இது பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஐ திங்க் வி ஹவ் டச்ட் ஆன் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் தட் யூனோ விச் இஸ் kind of considered taboo, but we have dealt with all those subjects in the film. So it's a very, to put it lightly, it's a very deceptively dark film. So yeah, I think it will surprise them. வாட் யூ கெட் வாட் யூ ரிசீவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அத்தர்வா பேசும்போது சொன்னார் இவர் ரொம்ப சென்சிபிளாக பேசுவார். நீங்கள் ஸ்ரீஜித்தை பற்றி சொன்னீங்க ஒரு சென்சிபிள் எடிட்டர்னு. அபிராமி சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நான் போய் டேரக்டர்கிட்ட கேட்பேன், அந்தளவுக்கு எனக்கு ஒரு சென்ஸ் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. திஸ் கைண்ட் ஆஃப் கொலாபரேட்டிவ் திங் இருக்கு இல்லையா கார்த்திக், கண்டிப்பாக கோ ஃபார் மைல்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தம் இல்லை. அதுக்கு விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். லுக்கே செம்மையாக இருக்குது. என்ன படத்துக்கு என்ன லுக் இது? ஐ லைக் திஸ் ஹேர்ஸ்டைல் இட்ஸ் சும்மா வளர்த்தேன். ஸோ இப்போ அப்கமிங் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணிட்டு சொல்லிட்டேன் அதுக்கு. ஓகே, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அத்தர்வா அண்ட் கார்த்திக். நிறங்கள் 3 அஃப்கோர்ஸ் 22 ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான சென்சிபிளான கண்டென்ட் கொடுத்துருப்பீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு விகடன் சார்பாக வைக்க டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.